ஹாய் டாமீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஜங்குக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் போடுறதுக்கு. ஸோ நீங்கள் லைக் போடாமல், கமெண்ட் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க தயவுசெய்து. ஸோ உங்களுக்காக நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறப்போ ஸோ நீங்களும் எனக்காக இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகேடா, நான் வளவலன்னு பேசல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஓகேவாடா? சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் சங்குக்கு 4th இயர். ஓகேவா? 2 பேர் ஒரே காலேஜ் தான். உங்கள் கேரக்டரை பற்றி சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் போல்டான கேர்ள். ஜேகே ரொம்ப ரக்கடான பையன். இந்த இன்ட்ரோவே போதும், நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஷாவும் காலேஜ்குள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஷா தான் இவன் என் ஜிக்கு எங்கே இருக்கான் கொஞ்சம் பாருடி. ஷா, உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவன் நல்லவனே கிடையாது. அவனை பார்க்குறத நீ இதோடு நிறுத்திக்கோ. வயன் போடி, நானும் 2 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜிக்கு என்னை பார்க்குறான், என்னை பார்த்து சிரிக்கிறான். யார் அவன்? உன்னை பார்த்து சிரிக்கிறானா? ஹேய், அவனை பற்றி இங்கே எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் நல்லவனே கிடையாது ஷா, தேவையில்லாமல் நீயே போய் மாட்டிக்காத. வயன், உனக்கு என்ன தெரியும் சங்குக்கு பற்றி? அவன் எவ்வளோ அழகாக இருக்கான். அழகாக இருந்தால் அவன் நல்லவனா? அவன் எப்படி இருப்பான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யோசிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஷாவும் நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ எதற்கு தான் ஜேகே வராரு கேங்கோட. உங்களுக்கு ஜேகே பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. அதேமாரி ஜேகேக்கும் அப்படி தான், உங்களை பார்த்தாலே ஆகாது. நீங்கள் எப்படி முறைச்சி தள்ளுறீங்க? பார்த்தா ஷாதான் அப்படியே வலிரா. அப்படி நீங்கள் வா அப்படி சொல்லிட்டு அவள் கைப்பிடிச்சி இழுக்கிறீங்க. இருடி, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரேன்டி. ஷா, இப்படி வரலன்னா அப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி வந்து தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு அவளை அவங்க கூட வரான். ஸோ எதற்கு தான் தாங்க வராரு? உங்களுக்கு தாங்க பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. ஸோ நீங்கள் தான் என்ன நேற்று காலேஜ் வரல? அது ஒன்றும் இல்லை வயன், அது கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக வெளியே போயிருந்தார். அம்மா தனியாக விட்டு போக முடியாதுல்ல, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியாது, அதனால தான் பார்த்துக்க வேண்டியதாக போச்சு. ஐயோ, என்னாச்சு அவங்க அம்மாவுக்கு? இப்போ தானே சர்ஜரி முடிஞ்சிச்சு. ஆமாம், இப்போ தான் பண்ணாங்க. மறுபடியும் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை பையன். அப்படியா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஷா என்னடி உன் ஆள் கூட பேசணுன்னா மட்டும் நின்று பேசுகிறேன், நான் மட்டும் பார்க்கக்கூடாதா? அமைதியார் ஷா. சரி தான், நீ நான் கேண்டீனில் பார்க்குறேன் லன்ச் டைமில் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தயாங்கம் அப்படி சிரிச்சிட்டே போயிடாரு. ஆக்சுவலாக உங்களுக்கு தயாங்கம் ரொம்ப பிடிக்கும். தயாங்கம் அப்படி தான். நீங்கள் 2 பேரும் சொல்லிக்காமல் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? இது ஷாக்கு தெரியும், நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்றதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஸோ அப்படியே 2 பேரும் கிளாஸில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஷாதா ஜங்குக்கு பற்றி சொல்கிறா. ஜங்குக்கூட இன்ஸ்டா ஐடிலாம் எடுத்து காட்டுறா. பாருடி இந்த ஃபோட்டோ பாரு அப்படி சொல்லிட்டு. ஷா, எனக்கு டென்ஷன் பண்ணாது, உனக்கு பார்க்கணுன்னா நீ பார்த்துக்கோ, எனக்கெல்லாம் பார்க்க விருப்பம்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து தேங்க் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தேங்க எப்போ தெரியாமல் மீட் பண்ணியிருப்பீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நீங்கள் இப்போ வரீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஷாவும் அதே போல் தான். வயன், இது என்னடி இவ்வளோ பெரிய காலேஜாக இருக்குது? நானும் அதாண்டி பார்க்குறேன். இந்த காலேஜில் நிறைய பொல்லி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கிளாஸ் மேம் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி லஞ்ச் பிரேக் வருது. ஸோ நீங்கள் 2 பேரும் கேன்டீன் போகலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறீங்க. இப்போ ஷாதா, ஒயின் நீ போயிட்டே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன். எங்கடி போகிறேன்? இப்போ தான் வருமா உனக்கு? அர்ஜென்ட் டீ அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறா. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படி கேன்டீன் நடந்து போயிட்டுருக்கீங்க. எதற்கு ஒரு பர்சன் நடந்து வரான்? அது ஜேகே தான். நீங்கள் பார்க்கல, நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஜேகே மேலே மோதிடுறீங்க. ஸோ மோதி நீங்கள் கீழே விட போகிறீங்க. ஜேகே அப்படியே ஒரு கையை உங்கள் இப்பில் வச்சு பிடிச்சி தூக்கிடுறாரு. ஸோ 2 பேரும் இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் அப்படியே ஜேகேவை தள்ளிட்டு எதுக்கு என்ன தொட்டுற? நீ தான் நீ கீழே விட போனேன் போதுன்னு பிடிச்சா ரொம்ப தான் கத்துற. உன் கையை பட்டதுக்கு நான் கீழே விழுந்துருக்கலாம், முதல்ல என்ன விடு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே விட்டுறாரு. பார்த்தா நீங்கள் அப்படி கீழே விழுந்துடுறீங்க. ஜேகே, ஆமா அறிவு இருக்கா உனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னை இப்போ கீழே போடுவேன்? நீ தாண்டி கொஞ்சம் கூட சீனியருங்கிற மரியாதை எல்லாம் பேசிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகிறாரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ ஜேகே அங்கேருந்து போகிறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. திருப்பி நீங்கள் யார் மேலே அடிக்கிறீங்க? தாங்க உங்களுக்கு பிடிச்சிடறாரு. என்னடி லைனாக எல்லோரும் மேலே அடிச்சிட்ருக்க? அது தாங்க அப்படி சொல்கிறீங்க. அப்படி தேங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க உங்களை பார்க்குறாரு. இல்லை, நான் வேணும்னா அடிக்கல, தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தேங்கம் சரி வா கேண்டீன் போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் இப்போ உட்காந்துக்கிறீங்க. ஸோ தேங், என்ன சாப்பிட்ற வயன்? நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் தேங் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா?
அப்படி சொல்லிட்டு தாங்க உங்களுக்கு குக்கீஸ் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ ஷாவும் வேகமாக ஓடி வந்துட்டு வயன் ஏய் என்னடி ஆச்சு, எதுக்கடி மூச்சு வாங்கிட்டு இருக்க, வயன் அங்கே அங்கே அப்படி சொல்கிறா. அப்போ தாங்க என்னாச்சு ஷா? தாங்க சீனியர், அங்கே அங்கே ஜங்குக் சீனியர் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு அப்படி சொல்லிட்டு ஷா சொல்கிறா. அவ்வளோதான் தாங்க செம்ம கடுப்பாகுது. ஆக்சுவலாக வந்து தாங்க ஜங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் தாங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். ஸோ அதனால ஜங்குக்கு வந்து தாங்க கண்டுக்கவே மாட்டார். ஸோ அவ்வளோ பேச மாட்டார். ஸோ தாங்க அப்படி கிடையாது, ஜங்குக்கு ஏதாவது தப்பு பண்ணிடுவாரோ அப்படிங்கிற அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வேகமாக போகிறாரு. நீங்களும் ஷூ அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. ஷாவும் பின்னாடியே வரா. பார்த்தா கிரவுண்டில் தான் ஜங்குக்கும் இன்னொரு பையனும் செம்மையாக உருண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு பாரு அந்த பொறுக்கியை எப்போ பார்த்தாலும் எல்லோரும் கூட சண்டை போட்டுட்டு இவன் சும்மா ரெடி சங்குக்கு அப்படி சொல்லாத பாவம், நீ இனிமேல் சங்குக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்த, நான் வந்துட்டு பேசவே மாட்டேன் ஷா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா தாங்க குறுக்க போய்ட்டு டே ஜங்குக்கு விடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் ஜங்குக்கு விடுற மாதிரி இல்லை, அவன் சட்டையை பிடிச்சிட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான். டே ஜங்குக்கு விடுன்னு சொன்னேன், டே நீ போடா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போட்டு அந்த பையனை செம்மையாக அடிக்கிறான். அப்போ தாங்க தான் விட்டு ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டு கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மொத்த கிரௌண்டும் டீப் சைலண்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் அவங்க 2 பேரையும் தான் பார்க்குறாங்க. அறிவில்லை உனக்கு? படிக்க தானே வந்திருக்க, பொறிக்க தானே பண்ண வந்திருக்க. இது பாரு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஜங்குக், இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி சண்டை வம்பக்கெல்லாம் போகாதுன்னு. டேய் என்னடா சும்மா நீ ஆடுற, ஒரு மாதிரி பழமாட்டோம் பொண்ணுக்கு பின்னாடி தெரிய மாட்டேன். ஜங்குக் தேவையில்லாமல் பேசாத, இதை பாரு நீ நம்ம படிக்க தான் வந்திருக்கோம், அதை மட்டும் பண்ணு. டேய் ஏன் போடா அப்படி சொல்லிட்டு நான் அடிச்சு அடி வாங்கின பையனை சொல்கிறாரு. ஸோ நாங்கள் நீந்து போயிடுறான். ஸோ அப்போ ஜங்குக் தான் என்னடா பொண்ணுங்க முன்னாடி கெத்து காட்டுறியா? நான் கெத்து காட்டல ஜங்குக், உன்னை வந்து காப்பாற்றினேன் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஓபோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. தேங்க்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் அப்படியே வராரு. நீங்கள் தான் என்னாச்சு, அவன் எப்படி அப்படி தான் அப்படி சொல்லிட்டு தாங்க வந்து போயிடுறாரு. ஒரு மாதிரி உங்ககிட்ட கூட பேசலை, நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கீங்க. அப்போ ஷா தான் வேகமாக ஜங்குக்கிட்ட ஓடி போய் நிற்கிறா. ஆனால் அவன் எதுவுமே பேசலை. ஜங்குக் ஷாவை பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்து போயிடுறான். இப்படியே நைட் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு தாங்க பற்றி யோசிச்சிட்டே இருக்கீங்க. சரி கால் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. பட் தேங்க எடுக்கவே இல்லை. சரிங்க அகைன் கால் பண்ணுறீங்க, தேங்க எடுக்கவே இல்லை. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நீங்களும் தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஷாவன் தான் காலேஜ் வரீங்க. ஸோ தேங்க எங்கேயாச்சும் இருக்கான்னு அப்படி சொல்லிட்டு தேடுறீங்க. பார்த்தா தேங்க வந்து அந்த காலேஜ் பேக் சைட் பின்னாடி அங்கே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க. தேங் வயன் நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை தேங் நைட் ஃபுல்லாக நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கல. ஆமாம் எடுக்கல, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சுடி அதான் எடுக்கல. என்னாச்சு தேங்? எல்லாம் ஜங்குக் பற்றி தான். நான் தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறேனே, நீங்கள் ஏன் அவரை பற்றி கவலைப்படுறீங்க? அவருக்கு தான் உங்கள் மேலே கவலையே இல்லையே. அவர் பாட்டுட்டு அவர் இஷ்டத்துக்கு அவர் பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பாருங்க தேங், நீங்கள் அவரை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தேங்க அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்கள் நான் அது தப்பாக சொல்லிட்டேனா? தப்பாலாம் சொல்லலை அப்படி சொல்லிட்டு தாங்க ஏஞ்சி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தேங்க உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் தேங்க பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஒரு தலையை பேட் பண்ணுறீங்க. தாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்குது. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. நீங்கள் என்னாச்சு தாங்க, எதுக்கு நீங்கள் அழறீங்க? நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குற ஃப்ரெண்டு உங்களுக்கு தேவை. உங்கள் பேச்சு கேட்காதவன் அவள் பற்றிலாம் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நீ நினைக்கிற மாதிரி இல்லடி ஜங்குக்கு. எனக்கு நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்ந்தோம். அவன் இப்போல்லாம் அப்போலேருந்தே பண்ணுவான் தான். ஆனால் இப்போல்லாம் என்னை ஒதுக்குறான். ஏன்னா நான் அவனை மாதிரி இல்லையா. இது பாருங்கள் தேவை, நம்ம யார் மாதிரியும் இருக்க வேணாம், நம்மளாக இருக்கலாமே அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தான் இல்லை வயன், உனக்கு ஜங்குக் பற்றி தெரியல. அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். அதுவே அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அந்த விஷயத்தை இல்லாமலே பண்ணிவிடுவான் அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி விட்டுங்க தான், நீங்கள் என் கூட வாங்க, நம்ம எனக்கு காலேஜ் போக வேணாம் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வேறு எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஷாக்கு கால் பண்ணுறீங்க. ஷா நான் நீ காலேஜ் வரலடி. ஏன் கூட தான் நீ வந்த? இல்லை நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். யார் கூட? தேங்க்ஸின் கூட தானே. யார்கிட்டையும் சொல்லாத, அமைதியாக சரியா அப்படி சொல்கிறீங்க. அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ நீங்களும் தாங்கும் அப்படி வெளியே போகிறீங்க. தாங்க பைக்கில் தான். ஸோ தேங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நார்மல் ஆகுறாரு. நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. தேங் நம்ம பீச் போகலாமா? போகலாண்டி அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு பீச்சில் செம்மையாக விளையாடுறீங்க. ஸோ தேங்க உங்கள் கூட எல்லாம் கவலையும் மறந்து ஜாலியாக விளையாடுறாரு. ஸோ தேங்க தான் வயன் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்ன தேங்க சொல்லுங்கள். இல்லை
நீ எனக்கு யார் அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்ன கேள்வி இப்படி கேட்குறீங்க? இல்லை, நீ எனக்கு யார் அப்படி சொல்லி தான் கேட்குறாரு அகெயின். நீங்கள் தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து ஓடுறீங்க. தயங்கம். நான் சொல்லுமா? ஐ மீன் என்னோடய ஃப்யூச்சர் பொண்டாட்டியாக போகிற வயன்கிட்ட நான் சொல்லலாமா அப்படி சொல்லி தான் கேட்குறாரு. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ தாங்க அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு, பாக்ஸி ஸ்மைல். நீங்கள் திரும்பி தாங்க பார்த்துட்டு அப்படியே வேகமாக போயிட்டு தாங்க ஒர்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ தான் தாங்க வந்துட்டு, மயன் எனக்கு உன்னை பார்த்த ஃபஸ்ட் டேலேருந்தே பிடிச்சிச்சுடி. நீ பண்ணுற சில விஷயம், பல விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ எனக்காக இருக்க, என்னை பற்றி கவலைப்படுறேன். ஸோ அப்படி இருக்கப்போ நான் உன்னை விட்டுருவேனா அப்படி சொல்லிட்டு தேங்க் கேட்குறாரு. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது தேங்க் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ தேங்க் அப்படி உங்கள் டியர்ஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு, இன்னிலேருந்து உன்னை நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படி தேங்க டைட்டாக ஆஃப் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போலேருந்து உங்களுக்கும் தேங்கம் வந்து லவ் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் தேங்கம் பார்க் போகிறது, லைக் பீச் போகிறது, அந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி தான் வந்து ஆக்சுவலாக வந்து தாங்க ஜங்குக்கும் வந்து ஒரே கிளாஸ் தான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்பார் கிளாஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எப்போயுமே தாங்க வந்து ஒரு கிளாஸில் விட்டுட்டு தான் நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் தாங்க கைப்பிடிச்சிட்டு வரத ஜங்குக்கு பார்த்துருப்பாரு. இப்படி பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ தாங்க தான் உள்ளே வந்து ஜங்கு கூட ஐ மீன் பக்கத்து சீட்டில் வந்து உட்காருவார். ஐ மீன் பக்கத்து பெஞ்சில் வந்து. ஸோ ஜங்குக்கும் எதுவும் பேசியிருக்க மாட்டார். ஸோ தாங்க தான் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்கு திரும்பி கூட பார்க்கல. ஆக்சுவலாக ஏன் வந்து ஜங்குக்கு வந்து தாங்க வந்து லைக் இருக்கிறான்னா, என்னென்னா வந்து தாங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், யார் மேலே எரிஞ்சு விழ மாட்டான் அந்த மாதிரி கேரக்டர். பட் ஜங்குக்கு அப்படி கிடையாது. வந்து அது என்னவோ என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டான், அப்படி பண்ணிடுவான். ஸோ இதுக்கு வந்து தாங்க எதிர்த்து கேட்குறப்போ சில டைம் வந்து 2 பேருக்கும் சண்டை வரும். ஸோ அந்த மாதிரி தான் 12th முடிக்கிறப்போ ஜங்குக்கு வந்து நிறைய சண்டை போட்டிருப்பா. அதுக்கு தாங்க வந்து எதிர்த்து கேட்டு அவனை அடித்ததுனால ஜங்குக்கு வந்து அதுக்கப்புறம் தாங்கிட்ட வந்து பேசியிருக்கே மாட்டான். ஸோ அதனால தான் வந்து 2 பேருக்கும் இவ்வளோ பெரிய பிரேக் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்கி யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்படி கிளாஸஸும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. இப்போ லஞ்ச் பிரேக்கில் தான் ஆக்சுவலாக தாங்க வந்துட்டு உங்களை பார்க்க உங்கள் கிளாஸ்க்கு வராரு. நீங்கள் அங்கே இல்லை. சரி என்ன அப்படி சொல்லிட்டு உங்களை தேடிட்டு வராரு. பார்த்தா நீங்கள் கிரவுண்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ தாங்க வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சு ஏன் கிரவுண்டில் வந்து உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை தான், கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டம்? உங்களுக்கே தெரியும்ல இஷா ஜங்குக்கு மேலே எவ்வளோ மேடாக இருக்கான்னு. ஆமாம் இருக்காதான். இல்லை தான், நான் அவகிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அவள் கேட்குற மாதிரி தெரியல. ஜங்குக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அடமா இருக்கா. ஆனால் அவன் உனக்கு ஜங்குக் பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் என்றைக்குமே ஷாவெல்லாம் லவ்லாம் பண்ண மாட்டான். நான் யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் யோசிப்பான் அப்படி சொல்லி தாங்க சொல்கிறது. தான் என்ன பேசிகிட்ருக்கீங்க? ஏய் அவன் பண்ணுறத சொன்னடி, அதுக்கு நீ என்னை தப்பாலாம் நினைக்காத. போங்க தான் அப்படி சொல்கிறீங்க, எந்திக்கிறீங்க. அப்போ தாங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி, என்னடி தங்கம் எல்லாத்துக்கும் கொச்சிக்கிட்டா அப்படி தான், இது கிரவுண்டு யாராச்சும் பார்த்துருப்பாங்க, யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து தாங்க ஐ மீன் ஜங்குக்கு பார்த்துட்டு தான் இருக்காரு. எவ்வளோ நாளைக்கு நடத்துகிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு நாள் வருது. ஸோ அன்றைக்கி வந்து நீங்களும் தாங்க கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க ஜங்குக்கு செமையாக ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் தாங்க அப்படி இல்லை. தாங்க அங்கேருந்து போக போகிறாரு. நீங்கள் தாங்க போகாதீங்க, சொன்னால் கேளுங்க. வயன் அவன் என் ஃப்ரெண்டுடி, அவன் அடி வாங்கி வச்சுருக்கான். சொன்னால் கேளு தாங்க, வேண்டாம் அவன் உன்னை மதிக்க மாட்டேங்கிறான், ப்ளீஸ் நீ போகாத, உனக்கு எதாவது ஆகிட போகுது, சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உங்கள் கையை தட்டி விட்டுட்டு வேகமாக அங்கே போயிட்டு ஜங்குக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு சண்டை போடுறதுக்கு. ஸோ அப்போ ஜங்குக் தான், டேய் எதுக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ண வர? நான் பொம்பளையா? நான் ஆம்பளை, நான் ஒரு ஆளுக்கு எவ்வளோ பேர் வேணா அடிப்பேன். ஜங்குக் இங்கே நம்ம படிக்க தான் வந்திருக்கோம், உங்கள்கிட்ட எத்தனை வாட்டிட்டா சொல்கிறது? டேய் என்னடா என்ன அட்வைஸ் பண்ணுறியா? உன்ன மாதிரி நான் உனக்கு காதல் பண்ணிட்டு தெரியல. ஜங்குக் வயனை பற்றி தப்பாக பேசாத. என்னடா தப்பாக பேசுத? அவன் ஆல்ரெடி எவ கூடலாம் இருந்தானோ, அவன் கூடலாம் பண்ணாலோ யாருக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான் தாயாக்கு உச்சி மண்டைக்கு ஏறிக்குதுக்கும் யாரடா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போட்டு செம்மையாக அடிக்கிறான். ஸோ 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி நீங்கள் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, தாங்க விட்டு தாங்க ப்ளீஸ் தாங்க அப்படி சொல்லி நீங்கள் தாங்க கை பிடிச்சி இழுக்கிறீங்க. பட் வாய்ப்பே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது 2 பேரோட கையும். ஸோ அப்படி செம்மையாக சண்டை போடுறாங்க. ஆஃப்டர் தட் பிரின்சிபல்லாம் போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் சண்டையை நிறுத்துறாரு. இது என்ன காலேஜ் நினச்சிங்களா, இல்லை வர சண்டை போடுற இடம்னு நினச்சிங்களா? இது என்னோடய காலேஜ், நீங்கள் சண்டை போடுறதா இருந்தால் வெளியே போய் போடுங்க. ஜங்குக் நீ இதுக்கு மேலே இது மாதிரி பண்ணிட்டு இருந்தனா நான் உனக்கு சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னப்பா நீ நல்லா பையனாக தானே இருந்த? சார்
பாய் முடு அப்படி சொல்லிட்டு பிரின்சிபல் அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ நீங்கள் வேகமாக தேங்காயை பிடிச்சி மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்காயை இழுத்துட்டு போகிறீங்க. அதையும் ஜங்குக் பார்க்குறான். ஸோ நீங்கள் தேங்காயை பிடிச்சிட்டு போயிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற, ஐயோ எவ்வளோ அடிபட்டுருக்கு பார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு தேங்காயோட பிளட்டெல்லாம் தொடச்சிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் தேங்காய் கூட்டிகிட்டு போயிட்டு சிக் ரூமில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறீங்க. ஸோ தேங்காய் நிறைய இடத்துல அடிபட்டுருக்கு, உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. எதுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், நான் சொன்னல போகாதன், அது எப்படி போகாமல் இருக்க முடியும், அவனை போய் தப்பாக பேசிட்டவன், அதுக்குன்னு நீ இப்படி அடி வாங்குவ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. விடுவேன் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் இந்த ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் ஒன்று வருது. ஸோ நீங்களும் ஷாவும் வழக்கம் போல் காலேஜ் வரீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஷா வந்து அங்கே இருந்திருக்க மாட்டா கிளாஸில். எனக்கு வந்து வயிறு வலிக்குது, நான் சிக் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ நீங்களும் ரெஸ்ட் எடுக்க தான் போயிருக்கா அப்படி சொல்லி நினச்சிப்பீங்க. ஸோ அப்படி கொஞ்ச நேரம் இருக்கும், லஞ்ச் பிரேக் ஆகும், ஷா வந்திருக்க மாட்டா. ஸோ நீங்கள் வெளியே வந்து பார்ப்பீங்க எங்கேயாவது இருக்காளான்னு. பட் எல்லோரும் வேக வேகமாக ஓடிட்டுருக்காங்க வெளியே. எதுக்கு எல்லோரும் இவ்வளோ வேகமாக ஓட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் ஃபேஸ்லாம் ரொம்ப பேரஞ்ச மாதிரி இருக்குது, அவருக்கு என்னமோ ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்குது ஒரு ஃபேஸ்லாம். நீங்கள் தான் என்னாச்சு முகமெல்லாம் இப்படி வந்துருக்கு, ஆமாம் எல்லோரும் எங்கே ஓடிட்டுருக்காங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அப்போ தாங்க எதுவுமே பேசலை, உங்களை பார்த்துட்டே நிற்கிறாரு. என்னாச்சு தான், ஏன் ஒரு மாதிரி பார்க்குற, ஏதாச்சும் பிரச்சனையா பையன், அது என்ன தான் நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, உங்கள் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் கேம்பஸ் அந்த எப்படி சொல்கிறது அந்த பில்டிங் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு கீழே விழுந்து செம்மையாக பிளட்டாக இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஷா தான். நீங்கள் பார்த்தோன்னே உங்களோட லைஃப் எப்படி பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு, சுத்தமாக அப்படி உங்கள் லைஃப் நின்று போயிடுச்சு. ஷா வந்து லைக் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. நீங்கள் வந்து ஷாவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பீங்க, உங்களுக்கு எதுனாலும் வந்து ஷா கூட ஷேர் பண்ணுவீங்க, அவளும் அப்படி தான். ஸோ அப்படி இருக்கிறத பார்த்தோன்னே உங்களால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் உங்கள் கல்லில் டீயர்ஸ் மட்டும்தான் வருது, பட் நீங்கள் எதுவுமே பேசலை. அப்போ தான் ஷா ஷா மாடி குதிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை ஷா அப்படி பண்ணியிருக்க மாட்டான், ஷா அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை தூக்கி உங்கள் மடியில் உட்கார வச்சு படுக்க வச்சுட்டு செம்மையாக அழுறீங்க. அவளுக்கு செம்மையாக பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஷா இறந்துருப்பா. ஸோ அதனால தான் யாருமே வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே நீங்கள் ரொம்ப பிரேக் ஆகிட்டீங்க. அவங்க உங்களை ரொம்ப வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் ஒன்றுமே முடியல. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிடலாம். இப்போது ஷா வந்து உங்ககிட்ட வந்து நான் அப்புறம் வரேன் அப்படி சொல்லிட்டு போயிருப்பா இல்லையா, அவள் என்னத்துக்கு போயிருப்பானா, ஸோ இன்றைக்கி ஜங்குக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவள் போயிருப்பா. ஸோ அப்படி ஜங்குக்கு எங்கே இருக்கான்னு தேடி இருப்பா. பார்த்தா ஜங்குக் கிரவுண்டில் தான் இருந்திருப்பான். ஸோ ஷா ஒரு ரோஸ் வச்சுருந்துருப்பா கையில். ஸோ அப்படியே பயந்து ஜங்குக் பக்கத்தில் போய் நிற்கிறா. ஸோ அப்போ ஜங்குக் ஷாவை திரும்பி பார்த்து நான் இது வந்து நிற்கிறேன், ஜங்குக் சீனியர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம், எது வந்தாலும் சீக்கிரம் சொல்லிட்டு போடி, எனக்கு டைம் ஆகுது. சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷா பொறுமையாக அந்த ரோஸ் எடுத்து ஜங்குக்கு முன்னாடி காமிக்கிறா. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு முன்னாடி ரோஸ் கொடுக்குறேன் நான், அது ஜங்குக் நான் உங்களை 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படி சொல்கிறா. ஸோ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷா வந்து அதை ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ ஜங்குக் வந்துட்டு லவ் பண்ணுறியா, ஆமாம் ஜங்குக் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி ஷா சொல்கிறா. என்ன வேணா பண்ணுவியாடி, ஆமாம் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஷா சொல்கிறா. சரி இந்த கிரவுண்டை ஒரு 10 வாட்டி ஓடி பார்ப்போம் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்லியிருப்பாரு. ஸோ ஷாவும் அதுக்கேற்ற மாதிரி 10 வாட்டி ஓடிருப்பா. ஸோ ரொம்ப டயர்டாக இருப்பா, அவளுக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை. ஸோ மூச்சு வாங்கிட்டு நிற்கிறா ஜங்குக் முன்னாடி. பரவாயில்லையே இதெல்லாம் செய்கிறாளே. அப்போ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான், டேய் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னடா ஐடியா, இனிமேல் அவள் பின்னாடியே பக்கமே வராத அளவுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. என்னது, அவளை மாடியிலேருந்து குதிக்க சொல்லு. டேய் என்னடா சொல்கிற, எப்படியோ குதிக்க மாட்டாடா, அதெல்லாம் சும்மா நீ சும்மா சொல்லிப்பாரு அப்படின்ற. ஆமாம் அப்படி சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஜேகே அவங்க ஷாவை பார்த்து, சரி இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்டேன், ஆனால் இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஷாக்கு செம ஹாப்பி. நிஜமாவா, எனக்கு என்ன பண்ணணும், இதோ நம்ம காலேஜ் பில்டிங் இருக்குல்ல, ஆமாம் அதுலேருந்து கீழே குதிச்சிட்டு. என்ன சொல்கிறீங்க ஜேகே, நீ குதிடி, உனக்கு ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துப்பேன், நீ குதிச்சு காட்டு, நான் அப்போ நம்புகிறேன். ஆனால் அப்போது நீ என்னை உண்மையாக லவ் பண்ணல, சும்மா கதை அப்படி தானே. ஐயோ அப்போல்லாம் இல்லை ஜேகே,
நான் குதிக்கிறேன் சீனியர் அப்படி சொல்லி சொல்கிறா. போ அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஷாவும் ஒரு மாதிரி தயக்கத்திலே மேலே ஏறி போய் அங்கே நிற்கிறா. ஸோ ஜங்குக் பார்க்குறாரு, எப்படியும் குதிக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு. ஸோ ஷா ஜங்குக்கை பார்த்து அப்புறம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பட்டுன்னு குதிச்சிட்றா. அவ்வளோதான் அங்கே ஜங்குக்கு என்னடா இவ குதிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஸோ அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் ஷாவோட ஃபியூனரலில் தான் இருக்கீங்க. ஷாவோட அப்பா அம்மாலாம் ரொம்ப அழறாங்க. உங்களையும் யாரும் கம்ஃபர்ட் பண்ண முடியல. தாங் தான் உங்களை அக் பண்ணி ரொம்ப வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக ஷா வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாத, அவங்க அவளை யாரும் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ எப்படி ஒரு 1 வீக் போயிருக்கும், நீங்களும் காலேஜ் போயிருக்க மாட்டீங்க. தாங்க உங்களை ஏன் வரல அப்படிலாம் சொல்லி கேட்டுருந்துருக்க மாட்டார். அவருமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விட்டுப்பார். ஸோ 1 வீக் கழிச்சு நீங்கள் காலேஜ் வரீங்க. நீங்கள் எதுவும் யோசிக்கல, நேராக தேங்கோட கிளாஸ் தான் போகிறீங்க. அங்கே தேங்க உட்காந்துட்டு ஏன் என்னடி அதுக்குள்ளே காலேஜ் வந்துட்டேன். தாங்க ஜங்குக்குங்க. ஜங்குக்கா அவனை எதுக்குடி நீ கேட்குற? ஜங்குக்கு எங்கன்னு கேட்டேன். அவன் இன்னும் வரல அப்படி சொல்லி தேங்க் சொல்கிறாரு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. அப்போ தேங்க் உங்கள் கைப்பிடிச்சிட்டு பையன் எதுக்கு நீ இப்போ அவனை தேடிட்டுருக்க, என்னை விடுத்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட கையை தள்ளி விட்டுட்டு அப்படியே வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஜங்குக்காக. ஸோ ஜங்குக்கு அப்படி தான் வரான், எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் அப்படியே கேஷுவலாக வரான். உங்களுக்கு பார்த்தோன்னே உங்கள் ஐஸ்லாம் ரெட் ஆகுது, அவ்வளோ கோவம் வருது. ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான் பல்லான்னு ஒரு ஸ்லாப் நீங்கள் ஜங்குக்கு அரைஞ்சிடுறீங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. உங்களே தான் பார்க்குறாங்க. தாங்க உங்கள் பின்னாடி ஓடி வந்திருப்பாரு இல்லையா, அவரும் இதெல்லாம் பார்த்துருப்பாரு. நீங்கள் ஜங்குக்கு அடிச்சுட்டு அப்புறம் ஜங்குக்கோட காலரை பிடிச்சிட்டு நீ தானே சொன்ன ஷாவை மாடியில் குதிக்க சொல்கிறா சொல்லு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட சட்டையை பிடிச்சி ஈத்துட்ருக்கீங்க. ஸோ தாங்க உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு என்ன பண்ணிட்டுருக்க, ஷா வேணும்னு சாக்கல, இவன் தான் ஷாவை மாடியிலேருந்து குதிக்க சொல்லியிருக்கான் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தாங்கும் சமக்கம் வருது. அப்படி அங்கேயுமே கேட்குறேன். ஆக்சுவலாக அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோன்னா, நீங்கள் வந்து வீட்டிலே எடுத்துருப்பீங்க இல்லையா, அப்போ ஷாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. அதில் அவள் டைரியில் எழுதியிருப்பா, நான் இன்றைக்கி ஜங்குக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ண போயிருக்கா, அதில் தான் ஏதோ நடந்திருக்கு அப்படி சொல்லி யோசிச்சிட்டே இருக்கப்போ ஸோ ஜங்குக்கோட அந்த கோசிப் பேசுகிறவங்க சில விஷயம்லாம் வந்து உங்கள் குரூப்பில் வந்திருக்கும். அதில் தெரிஞ்சிருக்கும் ஜங்குக்கு தான் இந்த மாதிரி ஷாவை மாடியில் குதிக்க சொன்னோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் செம்ம கூப்பிட்டுருக்கீங்க. ஜங்குக்கோட காலர் பிடிச்சிட்டு சொல்லுடா, நீ தானே ஷாவை மேலேருந்து குதிக்க சொன்னேன், சொல்லு அவன் என்னடா பாவம் பண்ண உனக்கு, உனக்காக உன்னை பிடிக்கும் சொல்லிட்டு எப்பவுமே உன்னை சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் நீ ஷாவை கொண்டுட்டல உன்னை அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி ஜங்குக்கு அடிக்க போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் கை பிடிச்சிட்டு என்னடி ஷாமலே கை வச்சிட்டியா? ஆமாம் நான் தான் சொன்னேன், அவள் குதிக்க மாட்டான்னு தான் சொன்னேன், அவள் குதிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வேணுன்னே நக்கலாக பேசுகிறாரு. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. தயங்கும் உங்களுக்கு சொல்லிட்டு ஜங்குக்கு பலார்னு ஸ்லாப் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு கோவம் வருது. ஜங்குக் போதும், ஒரு உயிரை கொண்டுட்டு குற்ற உணர்ச்சி எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி இதை பற்றி நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதே சரி அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ல போகிறாரு. அப்போ நீங்கள் வேண்டாம், நமக்கு அதெல்லாம் தேவையில்லாதது, இவனுக்கு எப்படி பழிவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வயன், இவன் ஷாவை கொண்டுட்டான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இப்போ தேங்க் தான் ஜங்கு வீட்டில் வந்துட்டு அங்கிள் அப்படி சொல்லிட்டு தேங்க் கத்திட்டே வராரு. அப்போ ஜங்கு கூட இப்போ தான் தேங் மாப்பா என்னப்பா இவ்வளோ நாளாக வீட்டுக்கே வரல, கேள்விப்பட்டேன் உனக்கும் ஜங்குக்கும் சண்டையாமே. அங்கிள் இதுக்கு மேலே உங்கள் பையன் பண்ணுறதெல்லாம் என்னால் பொறுத்துட்ருக்க முடியாது. என்னப்பா பண்ணா, என்னாச்சு? அவன் ஒரு பொண்ணை கொண்டுட்டான் அப்படி சொல்லி தேங்க் சொன்னோன்னே அவ்வளோதான் ஜங்குக்கோட அப்பாவுக்கு சமக்கம் வருது. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜங்கு பின்னாடி வந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, நான் நம்பல. இல்லை அங்கிள், என் காலேஜில் ஒரு ஜூனியர் பொண்ணு இவனை பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 வருஷமாக பின்னாடி சுற்றிட்டு இருந்தா. ஆனால் அவள் ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்காக நீ மாடியிலேருந்து குதி, அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படி சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு இவன் மேலே இருக்கிற மேட்னஸ்னால குதிச்சிட்டா. இன்றைக்கி அவள் உயிரோடவே இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்கிறாரு. ஜங்குக்கோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ அப்படியே ஜங்குக்கிட்ட வந்துட்டு தாங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்பா, தாங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா ஜேகே? ஆமாம் உண்மைதான். இப்போ என்னன்றீங்க? அதான் செத்து போயிட்டால அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு திருப்பி நக்கலாக பேசுகிறாரு. அவ்வளோதான் ஜங்குக்கோட அப்பாவுக்கு செம்மக்கவும். ஸோ பெல்ட் எடுக்கிறாரு. ஸோ ஜங்கு தான் என்ன அடிக்க போறியா? நானும் சின்ன பையன் இல்லை, என் மேலே கை வைக்கிற வல்ல வச்சுக்காத அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. ஜங்குக்கும் நல்லா அடி வாங்கிட்டு இருக்காரு.
ஸோ ஜங்குக்கோட கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது தயாங் மேலே. உன்னை சும்மா விட மாட்டாண்டாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ தயாங் தான், அங்கிள் விடுங்க, அடிக்காதீங்க. இல்லை தயாங், இப்படி கொலைகாரனை பெற்றுட்டனே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா ரொம்ப கத்துறாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான். இப்போ தயாங் தான் ஜங்குக்கோட அப்பாவை சமாதானப்படுத்தி ரூமில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு கீழே வருவார். அப்போ ஜங்கு கீழே அதே அடி வாங்கின இடத்துல உட்காந்துட்டு தயாங்க முறைச்சி பார்த்துட்ருக்கான். அப்போ தயாங் தான், இந்த பாரு ஜங்குக்கு, கொண்டுட்டேன், பாவம் அந்த பொண்ணு. ஸோ இனிமேல் அது தப்பு பண்ணுறது நிறுத்திட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படி சொல்லிட்டு தங்க சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்காரு. சாப்பிட்டது தாங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்படி ஒரு 3 days போயிருக்கும். உங்களை வந்து தாங்க கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். பட் அடிக்கடி உங்களுக்கு ஷா ஞாபகம் வந்தால் நீங்கள் அழுவீங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு காலேஜில் நீங்களும் தயாங்கும் அப்படி கிரவுண்டில் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க ஷாவை பற்றி தான். தாங் சொல்லுவேன், ஷா இருந்தால் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாள். ஆமாம், பேசிகிட்டே தான் இருப்பா. அதான் இப்போ போயிட்டாலே. ஆனால் அந்த ஜங்குக்கு நான் சும்மா விட மாட்டேன். இந்த பாருவாயன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன். இனிமேல் அவர் அப்படி பண்ணாமல் பார்த்துப்பேன்னு சொன்னார். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு செஸ்ஸில் சாய்ச்சிக்கிறாரு. நீங்களும் அப்படியே காம் ஆகிடுறீங்க. ஸோ எப்படியே உங்களுக்கு காலேஜும் முடியுது. ஸோ நீங்கள் ஜங்குக்கிட்ட அதோட பேசியிருக்க மாட்டீங்க. ஜங்குக்கும் காலேஜ் வந்தாரா இல்லையாங்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே உங்களுக்கு காலேஜ் முடியுது. இன்றைக்கி தான் உங்களுக்கு கிராஜுவேஷன் டே. ஸோ தாங்க அதுக்கு முன்னாடி கிராஜுவேட் ஆகிருப்பார் 2 years முன்னாடி. ஸோ உங்கள் கிராஜுவேஷன் அன்றைக்கி தாங்க வராரு. வயன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. தாங், என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? கிராஜுவேஷன் டே கூட இவ்வளோ லேட்டாக தான் வருவியா? பின்ன என்னடி பண்ணுறது, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை. ஆமாம், அப்படி என்ன பொல்லாத வேலை உனக்கு என்ன விட. சரி வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு கீழே வரீங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க தாங்க கூட. ஸோ அப்படியே தாங்க வந்துட்டு, என்ன வயன், என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்லை ஷாவும், இந்த பாரு வயன், நானும் 3 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். அது முடிஞ்சு போச்சு வயன், தயவுசெய்து இதை மறந்துடு. எனக்கு புரியுது உனக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பட் வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சரிங்கிற மாதிரி தலையாடிட்டு அமைதியாக இருக்கீங்க. ஸோ இப்படி செய்து பார்த்தா ஜங்குக்கு அங்கே வந்திருப்பார். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜங்குக்கு பார்த்துருப்பீங்க. தான் அங்கே பாருங்கள் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா ஜேகே தான். இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி தேங்குக்கும் வருது. அப்படி கிட்ட போய்ட்டு, டேய் இது எதுக்கிட்ட இங்கே வந்த? ஐயா தோடா, இதுன்னு உங்கள் அப்பா கட்டின காலேஜா? என் காலேஜ், நான் எப்போ வேணா வருவேன். டேய் நீ வயன் ஏதாவது பண்ண வந்திருக்கியா? ஐயோ அப்படியே உலக அழகி, அவளை நான் ஏதாவது பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஜேகே வந்து ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருப்பாரு. தாங்க கோபமாக வரும். அப்படிங்க தான் இந்த மாதிரி அழுக்கானவங்க கூடலாம் பேசி உன்னை நீ அழுக்காக்கிக்காத, தயவுசெய்து என் கூட வா. இல்லை வயன் சொல்கிறேன்ல வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தாங்களோட கையை பிடிச்சவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. யாருடி அழுக்கு? நானா? பார்க்க தானே போகிறேன் இந்த ஜேகே யாருன்னு அப்படி சொல்லிட்டு ஜேகே பேசிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்களும் தாங்கோட கம்பெனியில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ 2 years போயிருக்கும். நீங்களும் தாங்க ரொம்ப லவ்லி கப்பிள்ஸாக அந்த மாதிரியே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு அவங்க அப்பாவோட கம்பெனிலாம் டேக் ஓவர் பண்ணியிருப்பார். ஸோ அவர் பிஸ்னஸ் அவ்வளோவா பண்ண மாட்டார். சரியா நிறைய லாஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா தான், அயன் என்னம்மா எவ்வளோ நாள் இன்னும் கல்யாணம் பண்ணாமலே தெரிஞ்சிட்ருக்க போகிற? அம்மா நான் தான் சொன்னேன்ல, புரியுது தாங்க வீட்டில் வந்து பேசிட்டாங்க தான், நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிற. அம்மா இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. இந்த பாரு வயன் போதும், ஆல்ரெடி உனக்கு இப்போ 23 வயசு ஆகிடுச்சு, ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆஃப்டர் தட் தாங்க வீட்டிலேருந்து உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் உங்களை பார்த்தது தான், எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ தாங்க தான், நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? ஐயோ தோடா இப்போ தான் தனியாக பேச போறியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சும்மா ரெடி அப்படி சொல்கிறாரு. ஸோ அப்படி நீங்கள் 2 பேர் ரூமில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தாங்க தான், வயன் ஒரு 1 week மேரேஜ் வச்சுக்கலாமா? ஏன் தயம்? இல்லடி எனக்கு கொஞ்சம் அப்ராடில் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் போயிட்டேன்னா வரத்துக்கு எப்படி ஒரு 1.5 years ஆகும். ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டாங்க போயிடலாம் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சுட்டு சரி தான் ஓகே அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆஃப்டர் தட் மேரேஜோட இந்த ப்ரிப்பரேஷனும் பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. வீட்டில் எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ். ஸோ நீங்கள் மண்டபத்தில் அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. தேங்க பக்கத்தில் தேங்க சிரிச்சிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக அந்த மேரேஜுக்கு ஜங்கு கூட அப்பா வந்திருப்பார். அவருக்கும் ரொம்ப ஹாப்பி தான் தேங்க இப்படி பார்க்குறதுக்கு. நீங்கள் என்ன தேங்க அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ பையர் தான் தேங்கிட்ட தாலி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ தேங்க அதை வாங்கி அப்படி உங்ககிட்ட கட்ட வரப்போ நிறுத்துங்க 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 அப்படி சொல்லிட்டு யாரோ பாட்டு பாடிட்டே வராங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, தேங்க பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கு தான் பின்னாடி நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு பாருங்கள் சார், எவ்வளோ பெரிய கிரைமை பண்ணிவிட்டு
கல்யாணம் பண்ணிக்க போகிறார் சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ யாருக்கும் ஒன்றும் புரியல. நீங்கள் தான் ஜெகே என்ன பண்ணிட்டுருக்க? நீ ஆல்ரெடி பண்ணதெல்லாம் போதும், மரியாதை வெளியே போ. ஏய் அடங்கடி, சும்மா எகுற. தாங்க கீழே வாடா. பர்றா அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு நான் வேலைலாம் பார்த்துருக்கேன் நீ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்போ ஜேக்கோட அப்பா தான், டே ஜேகே என்ன குளிர் விட்டு போச்சா உனக்கு? பா எனக்கு குளிர்லாம் விட்டு போல. தோ பாசக்கார தத்துப்பில்லை என்ன வேலை பார்த்துருக்காரு தெரியுமா? என்னப்பா நான் என் தாயம் அந்த கஞ்சாவையே நான் என் வாயால் சொல்லும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. தயாங்க ஒன்றுமே புரியல, யாருக்குமே ஒன்றும் புரியல. அப்போ அங்கே இருக்க போலீஸ் தான், மிஸ்டர் தயாங் வந்து நிறைய பொண்ணுங்க கூட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு, எல்லோரும் கூட நைட் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லோரும் தயாங் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வாட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷாக்கு. உங்களுக்கு ரொம்ப ஷாக்கு, தயாங்கும் அதே மாதிரி தான். அப்படிங்க சார் என்ன தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் இல்லை. ஏய் நாடி கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் உரிமைலாம் கொண்டாடுற, நீ வாய முடு. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, என் தயாங் அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தோ அந்த பொண்ணுங்களே இங்கே வந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு 4-5 கேர்ள்ஸ் இருக்காங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், தயவு செய்து நீங்களாம் காசை வாங்கிட்டு போய் சொல்கிறதா இருந்தால் உங்கள் காலில் கூட விழுறேன். எல்லாம் இந்த ஜேக்கே தானே பண்ண சொன்னால், ப்ளீஸ் எங்கள் வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்க. ஐயோ நாங்கள் யாரும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கல, தோ இவன் தான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படி சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அழுகுறாங்க. அப்படிங்க தயவங்க என்ன நடக்குது தயவங்க இங்கே? எனக்கும் அதாண்டி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ ஜேக்கே புரியாதுடா உனக்கு, இப்படியவே புரியாது, நல்லா சுகமாக இருந்ததா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. இப்போ ஜங்கோட அப்பா தான் ஜங்கு அடிக்க வராது. பா சும்மா கையை நீட்டுற போ அப்படி சொல்லி தள்ளி விடுறாரு. நீங்கள் ஜேகேவோட காலரை பிடிச்சிட்டு, ஜேகே வேண்டாம் ஜேகே நீ தப்பு பண்ணுற. என்னாடி தப்பு பண்ணுறேன்? நான் ஒன்றும் தப்பு பண்ணல. தோ உன்னோட உருகி காதலிச்சானே உன் காதலன் தயம், அவன் தான் தப்பு பண்ணுறான். ஜேகே வேண்டாம், ஒழுங்காக இதோட இதெல்லாம் நிறுத்திக்கோ. இதை பாரு, நீ பண்ண தப்புக்கு தான் அன்றைக்கி நான் உன்னை அடித்தேன். தயவு செய்து இங்கேருந்து போயிடு. நீ ஷாவோட வாழ்க்கைக்கு கெடுத்த மாதிரி என் வாழ்க்கையை கெடுக்கலான்னு பார்க்காத. எனக்கு என்னாடி உங்கள் வாழ்க்கையெல்லாம் கெடுக்குதா வேலை அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. உங்களுக்கு சமக்கவும் வருது, நீங்கள் ஜேகே அடிக்க போகிறீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்னடி கை நீளுது, இந்த கை இப்படி இருக்கிறதுனால தானே நீளுது அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பின்னாடி பிடிச்சி வச்சுக்கிறாரு. அப்போ தாங்க தான் ஜேகே மைனை மரியாதை விட்டுரு. டேய் சார் என்ன சார், ஒரு அக்யூஸ்ட் முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கான், பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. தயாங் நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியாகணும், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னா நாங்கள் இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். சார் சரி நான் வரேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி என் மேலே எந்த தப்பும் இல்லை. ஒரு 5 minutes இருங்க, நம்ம எது வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு மேரேஜ் முடியட்டும். அப்போ ஜங்க் தான், டே என்னடா சும்மா கல்யாணம் உனக்கு இப்போ கல்யாணம் தானே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு வேகமாக மண்டபத்துக்கு கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் விடு என்ன வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த தாலியை ஜங்குக்கு எடுக்கிறாரு. எல்லாருக்கும் சமஷாக்கு தாங்கும் அப்படியே கிட்ட வராரு. அப்போ போலீஸ்லாம் ஒரு கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே எடுத்துகிட்டு, இப்போ என்ன இங்கே கல்யாணம் நடக்கணும், எல்லாருக்கும் ஓசி சோறு தின்னணும், அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு அந்த தாயை எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிடுறாரு. அவ்வளோதான், அந்த ஒட்டுமொத்த அந்த மண்டபமே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்கள் ஜங்குக்கு அடிக்கிறீங்க, பட் அவன் எதையுமே காதில் வாங்கிக்கல. ஸோ தாங்க இங்கே பயங்கரமாக கீழே அழுதுட்ருக்காரு. ஸோ போலீஸும் சார் நீங்கள் இப்போ வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது, நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அடிக்கிறீங்க. என்னடி சும்மா அடிச்சுட்டே இருக்க, வா இனிமேல் நீ என் பொண்டாட்டி, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தான் ஜங்குக்கோட அப்பா தான், ஜேகே நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டுருக்க, நீ ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன், பயா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வேகமாக எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் என்னை விடுன்னு சொல்கிறல, ரொம்ப எகுறாதடி, அதான் நைட் எகுரு அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்லிவிட்டு வேகமாக ஒரு காரில் உங்களை தூக்கி போட்டுட்டு அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு கத்திட்டே வரீங்க காரில் வரச்ச. ஸோ ஓகேடா, இது வந்து நம்ம 2 ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ ஓகே, இதோட இந்த 2 ஷார்ட் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் எப்படிலாம் என்னென்ன சீன்ஸ்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு சீக்கிரமாக நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுருவேன். ஸோ ஓகேடா, லவ் யூ ஆல், பாய்.